இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் ரொம்ப குழஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பிடவும் முடியாது, தூர போடவும் முடியாது. அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. வீட்டில் மண்டவெல்ல இருந்துச்சு. நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த மண்டவெல்லத்தை உடச்சி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகு வர்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பொங்கல் பண்ணுற பிளானில் நம்ம இன்றைக்கி அரிசி வேக வைக்கல. நார்மலாக அது குழஞ்சிருச்சு. என்ன தான் இருந்தாலும் அது கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாகில் கொஞ்சோண்டு இதில் ஊற்றி அதை லைட்டாக மறுபடியும் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பாகை ஃபுல்லாக ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அமர்த்தி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல மேக்ஸிமம் ஸ்பீடில் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா முழு ஏலக்காவை கூட நீங்கள் இதிலே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கூட நீங்கள் பாகு காய்க்கும் போதே ஏலக்காய் அதில் போட்டு நீங்கள் காய்ச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் இருகினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே நெய் ஊற்றிக்கோங்க, அப்போனா சூப்பராக இருக்கும் சக்கரை பொங்கல். அதில் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸ் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ரைசின்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டாக ரைசின்ஸ் வீங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிறோம்ல சக்கரை பொங்கல், அதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு அது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போனா தான் கொஞ்சம் நேரம் ஆகவும் அது அப்படியே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும், நல்லா இருக்காது. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஒருவேளை இனிமேல் உங்கள் வீட்டில் சாதம் குழஞ்சிச்சுன்னா கவலைப்படாதீங்க, யார்ட்டையும் திட்டு வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பராக பண்ணி திட்டுக்கு பதிலாக பாராட்ட வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பாய்.